வரைக்கும் தெற்கு பகுதி தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் வலுவா இருக்கு. ஆனா வடக்கு பகுதி நார்த் சைடும் வெஸ்ட் சைடும் அவ்வளோ வலுவா இல்ல. அந்த அந்த கூட்டணி எப்படி வலுப்படுத்தலாம்? அது இல்லாம வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் முக ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளரா போட்டியிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க சொன்ன கரெக்டான விஷயம் தான். அது இந்தியா கூட்டணி வலுவா இருந்துச்சுன்னா போன வாட்டி 2024 எலெக்ஷன்லேயே பிஜேபி ஜெயிச்சிருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் இன்னும் அந்த வேற மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. அதனாலதான் ராகுல் காந்தியால ஒன்றும் பண்ண முடியலைங்க. அவரை கஷ்டப்பட்டு எவ்வளவு சுத்துறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரேலி போனாரு. பார்த்தீங்கன்னா கூட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. பீகார் எலெக்ஷன் நடந்துச்சு. பீகார் எலெக்ஷன்ல அங்க இருந்து அந்த இந்தியா கூட்டணிக்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு, அந்த கிரௌட் இருந்துச்சு, அந்த மீட்டிங் எல்லாம் பார்த்தோம். ஆனா கடைசியில் ரிசல்ட் நெட் ரிசல்ட் என்ன வந்துச்சு? 0 தான். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி ஒரு தலைவர் அங்க இல்லை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிறவங்களே இதெல்லாம் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மகாராஷ்டிராவில் இருக்கிற தலைவர்கள் இருந்து நிறைய பேர் எல்லாருமே மற்ற காங்கிரஸ் மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்லாம் இப்போ நிறைய உணர ஆரம்பிச்சு, அதாவது இப்ப நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியா கூட்டணி தலைவராக வந்தாதான் அடுத்த தேர்தலில் 29ல் நடக்க போற தேர்தலையாவது நம்ம ஒரு பெரிய பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னா இவர் தலைவர் ஆகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்பவே எல்லாத்தையும் கிரியேட் ஆகிருக்கு. இன்னும் போக போக இப்போ இன்னும் ஒரு 3 வருஷத்துல இது இன்னும் அதிகமாகி நீங்க சொல்ற மாதிரி உண்மையாலுமே அவர் பிரதமர் கேண்டிடேட்டா வர்றது கூட வாய்ப்பு கண்டிப்பா நிறைய இருக்கு. ஏற்கனவே இது ஒரு வாட்டி வந்தது தான். தலைவர் கலைஞர் அவருக்கு ஒரு வாட்டி வந்தது. ஆனா அவர் அப்ப அந்த விரும்பல. என் உயரம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் அதோட நிறுத்திட்டார். தமிழ்நாடு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி தளபதி அந்த உயரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய.